தமிழ்நாடு முழுவதும் கலைஞரின் 101வது பிறந்தநாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரக்கூடிய சூழலில் மெரினாவில் கலைஞர் நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்த செல்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். சென்னை மெரினா கடற்கரையில் கலைஞர் நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்துகிறார். தமிழ்நாடு முழுவதும் கலைஞரின் 101வது பிறந்தநாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரக்கூடிய சூழலில் சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள கலைஞர் நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்துகிறார். உடன் மூத்த அமைச்சர்கள், முக்கிய நிர்வாகிகள் உடன் இருக்கிறார்கள். கலைஞர் நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு முழுவதும் கலைஞரின் 101வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டு வரக்கூடிய சூழலில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள கலைஞர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்துகிறார். அதேபோன்று கனிமொழி எம்பி அவர்கள் மரியாதை செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சண்முகப்பிரியன் இணைப்பில் இருக்கிறார். சண்முகப்பிரியன், தற்பொழுது சென்னை மெரினா கடற்கரையில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலைஞர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய அந்த காட்சிகளை பார்த்தோம். முதலமைச்சருடன் வேறு யாரெல்லாம் இருக்கிறார்கள்? முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய 101வது பிறந்தநாள் என்பது இன்றைய தினம் கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக இதனை கலைஞர் நூற்றாண்டு நிறைவு நாளாகவும் 101வது பிறந்த நாளாகவும் திமுக சார்பில் மிக உற்சாகமாக கொண்டாடுவதற்கான திட்டங்கள் என்பது வகுக்கப்படுகிறது. அதன் ஒரு அங்கமாக தற்போது மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய கலைஞர் நினைவிடத்திற்கு நேரில் வந்து மரியாதை செலுத்துவதற்காக தமிழ்நாடு முதலமைச்சரும் தற்போதைய திமுகவுடைய தலைவருமாகிய மு.க.ஸ்டாலின் வருகை தந்திருக்கிறார். அந்த நேரலை காட்சிகளை தான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சருடன் தமிழ்நாடு மூத்த அமைச்சர்கள், குறிப்பாக துரைமுருகன், ஏவா வேலு, பொன்முடி, அமைச்சர் சேகர் பாபு, அமைச்சர் மா சுப்பிரமணியன், செஞ்சி மஸ்தான் உள்ளிட்ட முக்கிய மூத்த அமைச்சர்களும், அதே போன்று சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள் ஏராளமானோரும் தற்போது அவருடன் மரியாதை செலுத்துவதற்காக இங்கே வருகை தந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கலைஞர் நினைவிடத்திற்கு மரியாதை செலுத்த வந்திருக்கக்கூடிய முதலமைச்சருடன் முக்கிய கட்சி நிர்வாகிகளும் கூட ஏராளமானோர் உடன் வந்திருக்காங்க. முன்னதாக கலைஞர் நினைவிடத்திற்கு முன்னால் இருக்கக்கூடிய அண்ணா அவர்களுடைய நினைவிடத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தியிருந்தாங்க. அதன் தொடர்ச்சியாகத்தான் தற்போது உள்ளே இருக்கக்கூடிய கலைஞருடைய நினைவிடத்திற்கு அவர் மரியாதை செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக கலைஞருடைய நூற்றாண்டு ஒட்டி இந்த மெரினாவில் இருக்கக்கூடிய கலைஞர் நினைவிடம் மிக பிரம்மாண்டமாக வடிவமைக்கப்பட்டு கட்டி முடிக்கு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டிருந்தது. இந்த வளாகத்திற்குள்ளேயே கலைஞருடைய அருங்காட்சியகமும் கூட அமைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக திறந்து வைக்கப்பட்ட பின்னர் வரக்கூடிய கலைஞரின் முதல் பிறந்தநாள் எனக்கூடிய வகையில இந்த நினைவிடம் முழுவதும் மலர்கள் கொண்டு மிக பிரம்மாண்டமாகவும் அதே நேரத்தில் கண்களை கவரக்கூடிய வகையிலும் அலங்கரிக்கப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடியதை நாம் பார்க்க முடிகிறது. இவ்வாறாகத்தான் கலைஞருடைய நினைவிடத்தில் தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் முக்கிய மூத்த நிர்வாகிகள், திமுக நிர்வாகிகள் தற்போது மரியாதை செலுத்தி வருகிறார்கள். இதன் தொடர்ச்சியாக கலைஞர் நினைவிட வளாகத்திற்குள்ளேயே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு நினைவலைகள் என்ற தலைப்பிலான கண்காட்சி, புகைப்பட கண்காட்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த கண்காட்சியை பொறுத்தவரையில் தமிழ்நாடு செய்தி விளம்பரம் மற்றும் மக்கள் தொடர்பு துறையால் அமைக்கப்பட்டிருக்கிறது. கலைஞருடைய நூற்றாண்டை நிறைவு கூறக்கூடிய வகையில அனைத்து புகைப்படங்களும் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு கணக்கவரும் கண்காட்சியாக இது இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது தொடக்க காலத்தில் திமுகவில் கலைஞர் ஆற்றிய முக்கிய பொதுக்கூட்டங்களில் பங்கேற்ற புகைப்படங்கள், போராட்டங்களில் பங்கேற்ற புகைப்படங்கள், திரைத்துறையில் அவர் பங்கேற்ற முக்கிய நிகழ்வுகள், அதில் அவர் சாதித்த அதை நினைவு கூறக்கூடிய புகைப்படங்கள், இளமை கால புகைப்படங்கள், முதலமைச்சராக பொறுப்பேற்றது, அதன் பின்னர் ஒவ்வொரு திட்டங்கள் நடைமுறை கொண்டு வந்திருக்கும் போது அதில் முக்கிய திட்டங்களை நினைவு கூற வகையிலான கலைஞருடைய புகைப்படங்கள், அவருடைய வாழ்வின் வரலாறுகளை தற்போதைய தலைமுறை தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில புகைப்படங்கள் இடம்பெற்று இந்த நூற்றாண்டு
நினைவுகள் என்ற தலைப்பிலான புகைப்பட கண்காட்சி என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கண்காட்சியை சற்று நேரத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்க இருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக இந்த கலைஞர் நினைவிடத்தில் வளாகத்திற்குள்ளேயே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மற்றொரு அரங்கில் கலைஞர் நூற்றாண்டு நினைவு மலர்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட இருக்கிறார். அதை மட்டும் இல்லாமல் செய்தி விளம்பரம் மற்றும் மக்கள் தொடர்பு துறையால் கலைஞருடைய வாழ்க்கை குறித்து இருக்கப்பட்டிருக்கக்கூடிய குறும்படத்தையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பார்வையிட இருக்கிறார். இவ்வாறாக கலைஞருடைய நூற்றாண்டு நிறைவு நாளை முன்னிட்டு கலைஞருடைய நினைவு இடத்தில் பல்வேறு நிகழ்வுகளுக்கு திட்டமிடப்பட்டிருக்கின்றன. தற்போது கலைஞர் நூற்றாண்டு நிறைவையொட்டி அவருடைய நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் முக்கிய மூத்த நிர்வாகிகள் தற்போது மரியாதை செலுத்திய பின்னர் அங்கு இருக்கக்கூடிய கலைஞருடைய ஓவியத்திற்கு முன் நின்று அவர்கள் புகைப்படம் எடுத்துக் கொள்வதையும் நினைவு மலர்களையும் வெளியிடக்கூடிய காட்சிகளையும் தற்போது பார்த்து வருகிறோம். குறிப்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு நாள் மலர்களை தற்போது வெளியிடக்கூடியதை பார்க்கிறோம். அதனை திமுகவுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகனும் முக்கிய நிர்வாகிகளும் பெற்றுக்கொண்டதையும் தற்போது இங்கு நேரலையாகவே பார்க்க முடிந்தது. இந்த நிகழ்வில் மூத்த அமைச்சர்கள் கே. நேரு, துரைமுருகன், ஏவா வேலு, அதே போன்று பொன்முடி, அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், சேகர் பாபு, அமைச்சர் மா. சுப்பிரமணியன் உள்ளிட்ட அமைச்சர்களும் அதே போன்று சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சென்னை மாநகராட்சியுடைய மேயர் பிரியா, துணை மேயர் மகேஷ்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகளும் பங்கேற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது இந்த நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பின்னர் அங்க இருக்கக்கூடிய நினைவிடத்தில் வைத்தே நூற்றாண்டு நிறைவு மலரையும் வெளியிட்டதன் தொடர்ச்சியாக புகைப்பட கண்காட்சியை பார்வையிடுவதற்காக முதலமைச்சரும் மு.க.ஸ்டாலினும் மற்றும் மூத்த அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களும் சென்று கொண்டிருக்கிறார்கள். சண்முகப்பிரியன், கலைஞர் நூற்றாண்டு விழாவை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் என்ன மாதிரியான நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு? கலைஞருடைய நூற்றாண்டு நிறைவு நாள் என்பதனை மிக விமர்சையாக தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் கொண்டாடுவதற்கு திமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள் திட்டமிட்டிருக்காங்க. சென்னை மட்டும் இல்லாமல் பிற மாவட்டங்களிலும் அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் மற்றும் கட்சியுடைய நிர்வாகிகள் ஏற்பாட்டில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு திட்டமிடப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவது, உணவு போன்ற பொருட்கள் வழங்குவது மற்றும் பொதுக்கூட்டங்கள், கலை நிகழ்ச்சிகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு திட்டமிடப்பட்டிருக்கின்றது. இன்றைய ஒரு நாள் மட்டும் இல்லாமல் இந்த நூற்றாண்டு நிறைவு நாளில் தொடர்ச்சியாக பல்வேறு நிகழ்ச்சிகள் என்பது திமுக உடைய நிர்வாகிகள் திட்டமிடப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே கலைஞருடைய நூற்றாண்டு பிறந்தநாள் என்பது கடந்த ஆண்டு தொடங்கி தற்போது வரை ஒரு வருடம் தொடர்ச்சியாக பல்வேறு நிகழ்ச்சிகள் மூலம் கொண்டாடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அதன் தொடர்ச்சியாக இந்த கலைஞர் நூற்றாண்டு நிறைவு நாளாக இந்த பிறந்த நாள் என்பது கொண்டாடப்பட இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்டங்கள், அனைத்து மாவட்டங்களிலுமே கட்சி நிர்வாகிகள் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடுகளை செய்து திட்டமிடப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்னதாக தான் இந்த நூற்றாண்டு நிறைவு நாளின் தொடர்ச்சியாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய கலைஞர் நினைவிடத்தில் நேரில் வந்து மரியாதை செலுத்தி இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு நாள் மலர்கள், சிறப்பு மலர்கள் அவற்றையும் வெளியிட்டு இருக்கிறார். பின்னர் செய்தி மற்றும் விளம்பரம் மற்றும் மக்கள் தொடர்பு துறையால் கலைஞர் நினைவிடத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்பட கண்காட்சியை தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் சேர்ந்து பார்வையிடுவது குறிப்பிடத்தக்கது. இதன் தொடர்ச்சியாகவே குறும்படம் வெளியிடக்கூடிய நிகழ்வும் இங்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த நினைவிடத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த திட்டங்களை தொடர்ந்து அந்த ஓமந்தூரார் வளாகம், அதாவது அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய ஓமந்தூரார் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கலைஞருடைய முழு உருவ சிலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் நேரில் சென்று தமிழ்நாடு அரசு சார்பாக மரியாதை செலுத்துவதற்கு திட்டமிட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இதன் தொடர்ச்சியாகவே அண்ணா அறிவாலயத்திற்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய கலைஞருடைய சிலைக்கும் மற்றும் இதர நிகழ்ச்சிகளுக்கும் பங்கேற்பதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டமிட்டிருக்கிறார். இந்த கலைஞர் நூற்றாண்டு நிறைவு நாள், அதாவது 101வது பிறந்த நாளை பல்வேறு வகையில் விமர்சையாக கொண்டாடுவதற்கு திமுக சார்பில் திட்டங்கள் என்பது வகுக்கப்பட்டிருக்கின்றன. ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவது மட்டுமில்லாமல் அனைத்து மாவட்டங்களிலும் கட்சி நிர்வாகிகள் சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு திட்டமிடப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. சண்முகப்பிரியன், கலைஞர் நூற்றாண்டு நினைவு விழாவை ஒட்டி புகைப்பட கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தற்பொழுது அதனை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பார்வையிட்டு வருகிறார். அந்த காட்சிகளையும் எங்களால் பார்க்க முடிகிறது. இந்த புகைப்பட கண்காட்சியுடைய சிறப்பம்சம் என்ன? முழுக்க கலைஞருடைய இளமை காலம் தொடங்கி அவர் முதலமைச்சராக பதவி வகித்த காலமாகட்டும், கட்சியுடைய முக்கிய நிகழ்வுகள்ல அவர் பங்கேற்ற நிகழ்வுகளாகட்டும், அதன் பின்னர் அவருடைய இறுதி காலம் வரை
அவருடைய வாழ்க்கை வரலாற்றை காட்சிப்படுத்தக்கூடிய வகையில தான் இந்த கலைஞர் நூற்றாண்டு நினைவலைகள் என்ற தலைப்பிலான புகைப்பட கண்காட்சி என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் கலைஞருடைய இளமை கால புகைப்படங்கள், சர்வதேச தலைவர்களுடன் கலைஞர் பங்கேற்ற நிகழ்வுகளின் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள், அதே போன்று இந்தியாவினுடைய பிரதமர்கள் இங்கு தமிழ்நாட்டிற்கு வந்தபோது கலைஞர் அவரை சந்தித்த போது, கலைஞரை அவர்கள் சந்தித்த போதும் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள், திமுக சார்பில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டங்களில் நினைவு கூறும் விதமாக அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள், குறிப்பாக இந்திய எதிர்ப்பு போராட்டம் தொடங்கி பல்வேறு போராட்டங்கள்ல கலைஞருடைய பங்கை நினைவு கூறக்கூடிய வகையிலான புகைப்படங்கள் என இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இது மட்டும் இல்லாமல் அவர் முதலமைச்சராக முதல் முறை பொறுப்பேற்ற போது எடுக்கப்பட்ட புகைப்படமாகட்டும், அதன் பின்னர் 5 முறை அவர் முதலமைச்சராக பதவி வகித்த போதும் அப்போது நிறைவேற்றிய முக்கிய மக்கள் நல திட்டங்கள் குறித்தும் விளக்கக்கூடிய புகைப்படங்கள் என்பது காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இவ்வாறாகத்தான் கலைஞருடைய வாழ்க்கை வரலாற்றை மொத்தமாக பார்வையிட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில தற்போதைய தலைமுறைகள் அவற்றை முழுமையாக தெரிந்து கொள்ளக்கூடிய வகையிலும் பல்வேறு புகைப்படங்கள் கொண்ட ஒரு சிறப்பு புகைப்பட கண்காட்சியாக இவை வடிவமைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இதற்காகத்தான் இந்த புகைப்பட கண்காட்சிக்கான தலைப்பே கலைஞர் நூற்றாண்டு நினைவலைகள் என்ற தலைப்புல இந்த புகைப்பட கண்காட்சிக்கு பேர் என்பது வைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த புகைப்பட கண்காட்சியை தான் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் மூத்த அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முழுமையாக பார்வையிட்டதும் அங்கே உள்ளே இருந்த சில புகைப்படங்கள் அருகே நின்று அவர்களும் ஆசையாக புகைப்படங்கள் எடுத்துக்கொண்ட கூடிய காட்சிகளையும் தற்போது நம் நேரலையாகவே பார்க்க முடிந்திருந்தது. இவ்வாறாக இந்த கலைஞர் நூற்றாண்டு நினைவலைகள் என்ற தலைப்பிலான புகைப்பட கண்காட்சி என்பது இங்கு வந்திருக்கக்கூடியவர்களை கவரக்கூடிய வகையிலும், அதே நேரத்தில் கலைஞருடைய வாழ்க்கை வரலாற்றையும், அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் வளர்ச்சியின் கலைஞருடைய முக்கிய பங்குகள் என்னென்ன என்பதையும் வரலாற்றை நினைவுபடுத்தக்கூடிய வகையிலும் இந்த புகைப்பட கண்காட்சியில் 100க்கும் மேற்பட்ட புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. செய்தி விளம்பரம் மற்றும் மக்கள் தொடர்பு துறையால் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கண்காட்சி அரங்கு என்பது கலைஞர் நினைவிட வளாகத்திற்குள்ளேயே அமைக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய பொதுமக்கள், நினைவிடத்திற்கு வரக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் அடுத்த சில நாட்களுக்கு இந்த புகைப்பட கண்காட்சியை பார்வையிடக்கூடிய வகையில இவை அமைக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. முதலமைச்சர் தற்போது இதனை பார்வையிட்டதன் தொடர்ச்சியாக அருகே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மற்றொரு அரங்கில் கலைஞர் குறித்த குறும்படத்தை அவர் பார்வையிட்டு வரக்கூடியதை தற்போது நாம் நேரடியாக பார்த்து வருகிறோம். சண்முகப்பிரியன், தற்பொழுது கலைஞர் குறித்த குறும்படம் திரையிடப்படுறதாக சொல்லியிருந்தீங்க, அது தொடர்பான விவரங்களை சொல்லுங்க. புகைப்பட கண்காட்சியில் கலைஞருடைய வாழ்க்கை வரலாற்றை நினைவு கூறக்கூடிய வகையில அமைக்கப்பட்டிருந்ததை போன்றேதான் கலைஞருடைய வாழ்க்கை குறித்த ஒரு சின்ன குறும்படமும் கூட தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த குறும்படம் தான் தற்போது கலைஞர் நூற்றாண்டு நினைவிட வளாகத்தில் தற்போது திரையிடப்பட்டிருக்கிறது. அதனை முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் முக்கிய நிர்வாகிகளும் சேர்ந்து தற்போது பார்வையிட்டு வருகின்றனர். மேலும் இது மட்டும் இல்லாமல் இந்த குறும்படமும் கூட கலைஞருடைய வாழ்க்கை வரலாற்றை நினைவு கூறக்கூடிய வகையில அமைக்கப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் பொதுமக்களுடைய பார்வைக்காக இந்த குறும்படம் என்பது வெளியிடப்பட இருப்பதாகவும் செய்தி விளம்பரம் மற்றும் மக்கள் தொடர்பு துறையால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கலைஞர் நூற்றாண்டு நிறைவு தினத்தை முன்னிட்டு நினைவிட வளாகத்திற்குள் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொது புகைப்பட கண்காட்சியையும், அதே நேரத்தில் பக்கத்தில் மற்றொரு அரங்கில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய திரையில் குறும்படம் என்பதும் திரையிடப்பட இருக்கின்றன. இங்கு நினைவிடத்திற்கு வரக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் இந்த புகைப்பட கண்காட்சியையும், அதே நேரத்தில் அந்த திரையிடப்படக்கூடிய குறும்படத்தையும் கண்டு பார்த்து ரசிக்கக்கூடிய வகையில அடுத்த சில நாட்களுக்கு இந்த ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த நினைவிடத்திற்கு வரக்கூடிய பல்வேறு பகுதிகள், பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வரக்கூடிய பொதுமக்கள், குறிப்பாக இளைஞர்களும் மாணவர்களும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியில் கலைஞருடைய செயலாற்றிய முக்கிய திட்டங்கள் மற்றும் அவருடைய பங்கு என்ன என்பதனை தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில தான் அந்த சாதனை விளக்க புகைப்பட கண்காட்சி, அதே நேரத்தில் வரலாற்று நினைவு கூறக்கூடிய வகையிலான கண்காட்சியாக இவை அமைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த புகைப்பட கண்காட்சி மட்டும் இல்லாமல் ஒரு குறும்படம் ஒன்றும் தயார் செய்யப்பட்டு அவையும் திரையிடப்படுகின்றன. வரக்கூடிய பொதுமக்கள் புகைப்பட கண்காட்சியோடு சேர்ந்து இங்க இருக்கக்கூடிய மற்றொரு அரங்கில் குறும்படத்தையும் காணக்கூடிய வகையில ஏற்பாடுகள் என்பது செய்தி விளம்பரம் மற்றும் மக்கள் தொடர்பு துறையால் செய்யப்பட்டிருக்கிறது. குறும்படம் எவ்வளவு நேரம் திரையிடப்படும்? மேலும் இந்த குறும்படத்துல கலைஞரோட வாழ்க்கையில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் இடம்பெற்றிருப்பதாகவும் சொல்லியிருக்கிறீங்க. இது பொதுமக்கள் பார்வைக்கு எப்போது திரையிடப்படும்?
இன்றைய தினம் தொடங்கி அடுத்த சில நாட்களுக்கு தொடர்ச்சியாகவே இந்த புகைப்பட கண்காட்சி என்பது பொதுமக்கள் பார்வையிடுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அத்துடன் சேர்ந்து மற்றொரு அரங்கம் அமைக்கப்பட்டு அதில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய திரை மூலம் பொதுமக்கள் அந்த குறும்படத்தையும் பார்வையிடுவதற்கான ஏற்பாடு என்பதும் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அரங்கிற்குள் சுமார் 50 பேர் வரை அமர்ந்து குறும்படத்தை பார்வையிடக்கூடிய வகையில அந்த அரங்கமும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. முழு நேரமும் இந்த குறும்படம் என்பது கலைஞர் குறித்த குறும்படம் என்பது அந்த அரங்கில் திரையிடப்பட இருக்கின்றன. கலைஞருடைய வாழ்க்கை வரலாற்றை குறிப்பாக இளமை காலம் தொடங்கி அவருடைய இறுதி காலம் வரையிலும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக ஓய்வில்லாமல் அவர் உழைத்ததும் அதற்காக ஆற்றிய முக்கிய பங்களிப்பும் சிறப்பாக செயல்படுத்திய மக்கள் நல திட்டங்களையும் தற்போது நினைவு கூறக்கூடிய வகையில இந்த புகைப்பட கண்காட்சியும் குறும்படமும் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. கலைஞர் நினைவிட வளாகத்திற்குள்ளேயே அரங்கு என்பது அமைக்கப்பட்டு அவற்றில் புகைப்பட கண்காட்சி ஒரு பக்கமும் இந்த குறும்படம் திரையிடலுக்கான ஒரு அரங்கம் அமைக்கப்பட்டு பிரத்யேகமாக செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த 2 அரங்குகளையும் பொதுமக்கள் பார்வைக்காக முழு நேரமும் காலை முதல் மாலை வரை திறந்து வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் தொடங்கி மறு அறிவிப்பு வரும் வரையில் இந்த கண்காட்சி புகைப்பட கண்காட்சி மற்றும் குறும்படம் திரையிடல் என்பது கலைஞர் நினைவிட வளாகத்திற்குள்ளேயே தொடர்ச்சியாக நடைபெறும் என செய்தி விளம்பரம் மற்றும் மக்கள் தொடர்பு துறையால் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது அதன் தொடக்க நிகழ்ச்சியில தான் முதலமைச்சர் பங்கேற்று தற்போது புகைப்பட கண்காட்சியை பார்வையிட்ட பின்னர் குறும்படம் திரையிடலையும் அவர் பார்த்து ரசித்து வருகிறார். இதே போலதான் இந்த நினைவிடத்துக்கு வரக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் இதனை பார்த்து ரசிக்கக்கூடிய வகையில ஏற்பாடுகள் என்பது அரங்குடன் கூடிய வகையில செய்யப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.